நேற்று பார்த்தீங்கன்னா ஷாபான் மாதம் எங்களோட மாதத்தில் வந்து ஈத் வந்து ஸ்பெஷலு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 3 யாசின் படிக்கணும். நைட் ஃபுல்லாக விடிய நமாஸ் படிப்பாங்க. ஸோ யாசின் படிக்கலான்னு புக் எடுத்துகிட்டு உட்காந்தா இந்த குட்டி புஸ்கா என்ன பண்ணுச்சுன்னா தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு பிடிங்கிட்டு உட்காந்துருக்கு. ஒரு சின்ன காமெடி நடந்தது. ஆக்சுவலாக அவனுக்கு 2 டேஸாக ஃபீவர். அதனால் நேற்று நாங்கள் மட்டும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். ஒளிச்சு வச்சு சாப்பிட்டோம் அவனை தூங்க வச்சுட்டு. அவன் என்னன்னா அவனுக்கு ரசம் சாதம் செஞ்சு ஊட்டினேன். அந்த உண்மையை நான் சொன்ன உடனே அவன் கோவப்பட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், பிரியாணியா அப்படின்னு கேட்குறான். அவன் மழலை மொழியில் ரொம்ப அழகாக பேசுவான். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோவப்பட்டான் அவன், எனக்கு மறைச்சி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஃபன் இருந்தது. சரி சீக்கிரமாக யாசின் படித்து முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளானு. அதனால் சீக்கிரமாக சட்னி அரைச்சேன் அவனுக்காக. எங்களுக்கு பிரியாணி இருந்தது. பாப்பாவுக்கு மட்டும் தக்காளி சட்னியும் 2 இட்லி மட்டும் அடுப்பில் வச்சு அந்த இட்லியும் சட்னியும் நான் பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னா ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். அது வேணாம், நம்ம அங்கே போயிட்டு அவனை விளையாட வச்சுட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேஸாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணி சீக்கிரமாக சமைச்சு டப்பாவில் ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸோ பக்கத்தில் தான் ஒரு 4 தள்ளி தான் எங்கள் அம்மா வீடு. ஸோ அங்கே வந்து இதை எங்கள் அம்மா வீட்டில் வளர்க்குற பூனை ஒயிட்டி, இதோட பேர். அழகாக வெள்ளையாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காது பூனைன்னா. நான் எப்போ போனாலும் திட்டுவேன். அது வீட்டுக்குள்ளே இருந்தால் எனக்கு கோவம் வரும். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆகுன்றதுனால. அண்ட் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போனவுடனே அந்த பூனையை பார்த்து ஒரே சிரிக்கிச்சான். பட் போகிற வழியிலேயே நான் அவனுக்காக ஒரு விஷயம் வாங்கிட்டோம். ஸோ அதை அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்தோம். ஏன்னா வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு வர மறந்துடும். அதனால் இந்த பால் அங்கே போயிட்டு வாங்கிட்டு அவனுக்கு போய் அங்கே கொடுத்தோம். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவன் பால் விளையாடும் போது நம்ம அவனுக்கு ஊட்டி விட்டுடலான்றதுக்காக இதை வாங்கிட்டு போனோம். இப்போ எடுத்துகிட்டு அவர் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நானா வீட்டுக்குள்ளே போனால் ஃபுல்லாக ஒரே புகை, சாம்பிராணி புகை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய பாட்டி உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நானாவை கூப்பிடுறான், எங்கள் அப்பாவை கூப்பிடுறான். எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு பால் காட்டிகிட்ருக்கான். நான் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் போய் பார்த்தா எங்கள் அம்மா யாசின் படிச்சுட்ருக்காங்க. வந்தோடனே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி. எங்கள் வீட்டில் பூ வாங்கி வச்சுருக்காங்க. அதானே ஏதோ வாசம் வந்துச்சு, வச்சுருக்கேன்னா இன்னும் பூவே வைக்கல. ஆனால் உனக்கு வாசனை வருதுன்னா அப்போ நான் வந்து உனக்கு மல்லிகைப்பூ வாசனை மாதிரி இருக்கேனா? இல்லைதான், எங்கேயோ வருது. நீங்கள் வேறு பூ வாசனை வந்து நீ சொன்ன பாம்பு இருக்கு கூட சொல்லுவாங்க. அப்போ என் வாசனை உனக்கு மல்லிகைப்பூ வாசனை மாதிரி இருக்கு. அதான் மூச்சை கட்டு ஒத்துக்கோ. வாடி போன மல்லிகைப்பூ. இந்த ட்ரெஸ் ஆட்டவா உலகத்துக்கே நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு இந்த ட்ரெஸ்ஸை பற்றியா? ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா வந்து பூ கொடுத்து விட்டுருந்தாங்க. அவன்கிட்ட பூ எடுத்துகிட்டு வந்து அம்மா இந்தா அம்மி கொடுத்தாங்க, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட பூ கொடுத்தான். சரி கொடுறா அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சாப்பாடு ஊட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வழியும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலையிலேருந்து கழுத்து சுளுக்கு பிடிச்சிட்டு இருந்தது. அதுக்கு மெடிக்கலில் போய் அமத்தாஞ்சன் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தார். பார்த்தா குட்டையாக இருக்குது இந்த டப்பா. என்னடா இது, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு பார்த்தா இது வந்து என்விரான்மெண்டலுக்காக வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பாட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கிளாஸ் பாட்டிலா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கேஸ் பாட்டிலில் வந்திருக்கு. கிளாஸில் அமர்த்தாஞ்சன்னா ஐயோ இது எப்போவோ முன்னாடிலாம் கிளாஸ் பாட்டிலில் தான் கொடுப்பாங்களாம். இப்போ நடுவில் பிளாஸ்டிக்கில் கொடுத்தோன்னாங்க. பட் நான் அதெல்லாம் பார்த்ததில்லை. நான் பிளாஸ்டிக் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மறுபடியும் கண்ணாடி பாட்டிலில் வந்து அமர்த்தாஞ்சன்னா என் பையன் வந்து சும்மாவே இருக்க மாட்டான், உடச்சிருவான். இப்போ இவன்கிட்டேருந்து நான் பாதுகாக்கிறதுக்குள்ளே போதும் நடும். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அமர்த்தாஞ்சன் பாட்டிலில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நேற்று மதியம் நான் சிக்கன் மலபார் பிரியாணி செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக எம்மியாக வந்தது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப பாராட்டினார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் வேணான்னு சொன்னால் கேட்காம, எங்கள் வீட்டில் பிரியாணி இருக்குதுன்னு சொல்லியும் கேட்காம எனக்கு வந்து பிரியாணி பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சமைக்கிற மட்டன் பிரியாணி எனக்கும் சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சொல்ல கேட்காம 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த மட்டன் பிரியாணி வந்து பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மட்டன் பிரியாணி கொஞ்சம் போட்டு இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ற மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நமாஸ் படிக்கணும். நைட்டு விடிய படிக்கணும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு படித்தேன். ஏன்னா என் புள்ள வந்து நான் வந்து தூங்கினா தான் தூங்குவான். ஸோ எனக்காக அங்கே பாருங்கள் சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் நமாஸ் படித்தேன். படித்து முடிச்சுட்டு
நான் நமாஸ் படிச்சுட்டு வர வரைக்குமே என் புள்ள தூங்காமல் எனக்காக உட்காந்துட்டு இருந்தது. இங்கே பாருங்க, என் புள்ள அழகாக பூ வச்சுக்கிட்டான். என் பாய் பேபி பூ வச்சுக்கிட்டான். அச்சோ கியூட்டி பை, என் கியூட்டி பை. சரி சரி பொண்ணு, சரி பொண்ணு பாப்பா, சரி. அச்சோ என் அம்மா கண்ணு, அம்மா கண்ணு, பொண்ணு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களை வீலாக் வந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் எங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ மறுபடியும் நாளைக்கு நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். சொல்லு. மறுபடியும் நாளைக்கு நாங்கள் வீலாக் போடுறோம். Ishq all. Love you. Love you all. Love you all. அம்மா கொடுத்துருங்க. Bye.